மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியில நம்ம சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை சந்திச்சு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை நான் அவர்கிட்ட கேட்க போறேன். அதுக்கு அவர் ரொம்ப அழகான தெளிவான விளக்கங்கள் உங்ககிட்ட சொல்ல போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. இன்னைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியில் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க நவ கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய சூரியனுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னன்னு. மீதி உள்ள சிறப்பம்சங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாகவும் ராஜ கிரகமாகவும் விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைகளில் ஆதிபத்தியத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம், 2வது இடம், 3வது ஸ்தானம், இந்த மாதிரியான வரிசைப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7வது ஸ்தானம் வரைக்கும் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 7வது இடம் வரைக்கும் எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விவரமாக பார்த்தோம். அதே மாதிரி இதே சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தார்னு வைங்களேன், அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத நஷ்டங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் அனுமானம் பண்ண முடியாத அடுத்தடுத்து தொடர்ந்து தோல்விகளும் தொந்தரவுகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா ஒரு சில ஜாதகர்களுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படக்கூடிய, ஆயுள் பங்கம் ஏற்படக்கூடிய அமைப்பும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இடையிலேயே உடல்நல குறைவு அல்லது மாரகம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கூட ஒரு சில ஜாதகங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் குறிப்பாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மாரகஸ்தானம் துலா ராசியாக அமைஞ்சிருந்தால் அது அந்த ஜாதகத்துக்கு தேவையில்லாத தொந்தரவுகளும் அலைக்கழிப்புகளும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா சம்பாதித்து வைத்த, அதாவது தன்னுடைய தகப்பனார் அல்லது தகப்பனாருடைய தகப்பனார், கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, இந்த மாதிரியான முற்பாட்டன் சேர்த்து வச்ச சொத்துக்களை இவர் அனுபவிக்கிறதுக்கு தேவையில்லாத தடங்கல்களும் சிரமங்களும் எதிர்ப்புகளும் இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர்த்து அந்த ப்ராப்பர்ட்டியை முழுமையான வகையில் நிம்மதியான வகையில் அனுபவிக்க முடியாத ஒரு அனாமதையான ஒரு சூழ்நிலையை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் லக்னத்தில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் அதிகாரத்தையும், பேசக்கூடிய பேச்சில் அதிகாரத்தையும், அந்த அதிகாரமே இவர்களுக்கு பெரிய பெரிய ஜீவனத்தையும் பெரிய பெரிய செல்வங்களையும் சேரக்கூடிய பாக்கியங்களாக அமையும். அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட வகையில், அரசு சம்பந்தப்பட்ட வகையில், அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் அதிகாரத்தோடு வளம் பெறக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை இந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க தன்னுடைய 30வது வயசுக்கு மேலே. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய லாபம் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய லாபம் பாதிக்கு மேல் சேதாரமாகி
மீதி மட்டும்தான் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய அல்லது அந்த லாபத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் கிடைக்கக்கூடிய தாம்பத்திய சுகத்தில் வந்து தேவையில்லாத குறைபாடு, இவருக்கு விருப்பம் இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து எதிர்ப்பதமான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு அமைப்பு, மனைவியினுடைய அன்பு, ஆதரவு, ஆறுதல், அதாவது மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவ்வப்போது அதாவது குறைகளையும் தேவையில்லாத குதர்க்கங்களையும் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா இரவு நேரங்களில் கிடைக்க வேண்டிய தூக்கமும் நிம்மதியும் சற்று குறைவாகத்தான் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தும் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. இந்த மாதிரி சூரிய பகவானுடைய நிலைமைக்கு அடுத்து நவ கிரகங்களிலேயே அதாவது சூரிய பகவானுக்கு அடுத்து அதாவது தகப்பனார் ஸ்தானமாக சொல்லப்படுகிற சூரிய பகவானுக்கு அடுத்து நவ கிரகங்களிலே தாயார் ஸ்தானமாக உருவகப்படுத்தப்படுகிற இந்த சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாக சந்திர பகவான் மனோகாரகன் என்றும் மாதுர்காரகன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தால் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த மனோகாரகன் சந்திர பகவான், மாதுர்காரகனாக விளங்கக்கூடிய சந்திர பகவானை வச்சு ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய தாயார், அந்த ஜாதகருடைய மனோநிலை, அந்த ஜாதகருடைய அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தனக்குத்தானே நல்லவங்களாக நல்ல செயல்கள் புரியக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஜாதகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் கூட சேர்றாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான குணமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான மனோநிலையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளையும் மாற்றி அமைச்சிக்குவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரு கூட சேர்ந்தாலும் கெட்டு போகாத ஒரு மனோநிலையோடு ஒரு தெளிவான தீர்க்கத்தோடு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான இந்த மனோநிலையை கண்டுபிடிக்கக்கூடிய அதிகாரம் நிறைந்த கிரகமாக நவ கிரகங்களில் சந்திர பகவான் இருந்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னு வைங்களே, அவர் வந்து ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவராக இருந்துக்கிட்டு இருப்பாருங்க. பெண்கள் மீது அதிக மோகம் கொண்டவராக இருந்துக்கிட்டு இருப்பாருங்க. குடும்பத்தில் வந்து உறவு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பெண்கள் மீது அதிகமாக பாசமும் அதிகமான ஆதரவும், பெண்களுக்கு தன்னுடைய பிற்காலத்தில் அதிக உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவராக இருந்துகிட்டு இருப்பாருங்க. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். இந்த மாதிரி சந்திர பகவான் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து அமையக்கூடிய மனைவி பேர் அழகியாகவும் அமையக்கூடிய மனைவி பொறுமைசாலியாகவும் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பொறுமையில் பூமாதேவியை போல இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு தகுந்த மனைவி வாழ்க்கையில் அமையக்கூடிய பாக்கியம்
உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அழகான பெண்மணியாக இருக்குது அப்படிங்கிறத விட அது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பெண்மணியாக அமையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது பெருமையான விஷயம். அதே மாதிரி அமையக்கூடிய மனைவி வந்து அதிகம் பேசாதவராக அமைதியான குணம் நிறைந்தவராக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் இந்த உலகத்தில் எவ்வளவோ கோடி பேர் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் அநேகம் பெண்கள் மூலமாக அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னா பெற்ற தாயார் மூலமாக உங்களுடைய தாயார் உங்களுக்காகவே தியாகமான வாழ்க்கையை வாழக்கூடியவராகவும் உங்களுடைய தாயார் உங்கள் மீது அளவு கடந்த அன்பு, அதாவது அன்பு அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து ஆழமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணுங்க. எல்லா தாயாருமே தன்னுடைய மகன் மீது அன்பாக பாசமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயார் அதிகபட்சமான ஒரு வெறித்தனமான அன்பு செலுத்தக்கூடிய தாயாராக அமையக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய ஜனனமாகக்கூடிய பெண் குழந்தை அதிர்ஷ்டம் நிறைந்தவளாகவும் மகாலட்சுமி யோகம் நிறைந்தவராகவும் அந்த பெண் குழந்தை வந்து ருதுவாகிறதுக்கு முன்னாடியே அந்த பெண் குழந்தை பிறக்கும் பொழுது குடும்பத்தில் வறுமைகள் நிறையா இருந்தால் கூட அந்த குழந்தை ருதுவாகக்கூடிய தகுதி வரும் பொழுது மிகப்பெரிய பெருமைகள் நிறைந்த குடும்பமாக மாறக்கூடிய மகாலட்சுமி யோகத்தோடு பெண் குழந்தைகள் ஜனனமாகக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய குடும்பமெல்லாம் வந்து பல பேர் பாராட்டும்படியான வகையில் அமைஞ்சிருங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லக்னத்திற்கு ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா தீய பெண்களுடைய சகவாசத்தால் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத அபச்சாரமான ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவமானம், தேவையில்லாத வீண் பம்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, பெண்கள்கிட்ட வந்து பிரச்சனை வரும் பொழுது அந்த பெண்களிடம் தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத மிக மிக அற்புதமான அமைதியான அழகான மனதிற்கு பிடித்த மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு 7ல் சந்திரன் இருந்தது அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மனதுக்கு பிடித்த கணவர், அதாவது கனவுல தேடினாலும் கிடைக்காத ஒரு நல்ல கணவர் அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு 7ல் வந்து சந்திர பகவான் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்களே ஒரு முடிவெடுக்கிறது, காலையில் ஒரு விஷயத்திற்கு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா மதியம் அதே விஷயத்தில் மாறுபட்ட முடிவு எடுக்கக்கூடியது, இரவு நேரங்களில் அதே விஷயத்துக்கு மறுபடியும் காலையில் எடுத்த முடிவை திரும்ப எடுக்கிறது, இந்த மாதிரி திருப்பங்களும் குழப்பங்களும் நிறைந்த மனோநிலைகளை இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குது எந்த ஜாதகமாக இருந்தாலும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா அப்பா வழி அப்படிங்கிறத விட அம்மா வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைந்த சொத்துக்களாக அமையக்கூடிய வாய்ப்பு, அல்லது அந்த பூர்வீக சொத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா புதையல் யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா பெண்களால் உபயோகப்படுத்தக்கூடிய தொழில், அதாவது உணவு விடுதி அல்லது வளையல் கடை, ஃபேன்சி கடை, மளிகை ஸ்டோர், இந்த மாதிரி பெண்களால் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில தொழில்கள் வந்து இவங்க செஞ்சு அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஜாதகர் வசிக்கக்கூடிய பகுதியில் ஓரளவு பிரபல்யமும் ஓரளவு செல்வம் சேரக்கூடிய பாக்கியம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கக்கூடிய பெண்கள் மூலமாக பகட்டான நன்மையும் திகட்டாத செல்வமும் சேரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல வந்து இந்த சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவி, அதாவது மனைவியுடைய நேசமும் மற்ற பெண்களுடைய பாசமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கிடைச்சிருது.
இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த சந்திர பகவான் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ஒரு சில ஸ்தானங்களில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது தேவையில்லாத தீமைகளும் அவமானங்களும் ஏற்படுது இல்லைங்களா? இந்த அவமானங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்காகவும் அல்லது இதே சந்திர பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்காக உங்களுக்கு, அதாவது சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, நெல் மணி இருக்கு இல்லைங்களா? இந்த நெல் மணியை வந்து உங்களுடைய 2 கையிலையும் சேர்ந்து 2 கை கூப்பி நெல்மணியை அள்ளுனீங்க அப்படின்னா, ஒரு முறை அள்ளுனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நெல்மணி வருதோ அதில் வந்து 3 விரலில் 3 பிடி எடுத்து அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அந்த மஞ்சள் துணியை வந்து இரவு நேரங்களில், அதாவது நிலவு ஒளி அந்த நெல்மணியில் படுற மாதிரி வச்சு நெல்மணிக்கு முன்னாடி பசும் சாணத்தில் ஒரு பிள்ளார் செஞ்சு பசும் சாணத்துக்கு மேலே மண் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு உங்களுடைய குலதெய்வ வழக்கப்படி ஒரு சில பூஜைகளையும் குலதெய்வ வழிபாடுகளையும் நமஸ்காரங்களையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் தானாக விலகக்கூடிய சந்தர்ப்பம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய மறைமுக பிரச்சனைகளிலிருந்து மாறுபட்ட தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக நிம்மதியற்ற இந்த சஞ்சல வாழ்க்கையில் வந்து, அதாவது சந்தோஷமான வாழ்க்கைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரியான பூஜை புனஸ்கார நமஸ்கார வழிகளை வந்து எந்த மாதிரியான நாட்களில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது பௌர்ணமி, அதாவது 3ஆம் முறை நாட்களிலேயோ அல்லது பௌர்ணமி தின நாட்களிலேயோ அல்லது உங்களுடைய வார நாட்களாக எடுத்துக்கிட்ட திங்கட்கிழமை நாட்களிலேயோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாட்களில் இந்த மாதிரியான நமஸ்காரம் வச்சுக்கலாங்க. பொதுவாகவே 2 தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ 11 தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது 29 தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ இந்த மாதிரியான சந்திர வழிபாட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை அதிகப்படுத்துகிறதுக்கும் உங்களுடைய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை வந்து குறைத்து வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான வழிபாடு உதவிக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து இந்த மாதிரியான சந்திர வழிபாடுகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்திரனை போல வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்துக்கிட்டு இருக்கும். சந்திர பகவானுக்கு உண்டான கற்கள் வந்து ரத்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முத்து, ஒரிஜினல் முத்து, ரியல் முத்துவை வந்து முறையான பூஜை உங்களுடைய ஜாதகப்படி உண்டான மற்ற கிரக நிலைகளை அனுசரித்து இந்த சந்திர பகவானை மற்ற எந்த கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது, மற்ற கிரகங்களில் வந்து சுப கிரக பார்வை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதா, பாவக்கிரக பார்வை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதா, சேர்க்கை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா சுபக்கிரக சேர்க்கை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதா, பாவக்கிரக சேர்க்கை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்களை கவனித்து இதில் வந்து இந்த சுப பாவக்கிரக சேர்க்கை அப்படிங்கிறத விட இந்த சுப பாவக்கிரகளுடைய சம்பந்தம், அதாவது பார்வை அப்படிங்கிறது சப்தம பார்வையா அப்படிங்கிற விஷயங்களை கவனித்து அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சில பரிகாரங்களை அதே நவக்கிரக சன்னதிகளில் இரவு நேரங்களில் குறிப்பாக பிரார்த்தனையும், அதாவது இரவு நேரங்களில் ஒரு சில பரிகாரங்களையும் செஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டான ரத்தினத்தை அணியும் பொழுது இதே நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 994041
313777 9677276129. தொலைபேசி எண் 0424848987. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastromumero.com. சந்திர பகவானால் இருக்கக்கூடிய ஒரு சில தோஷங்களை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அதாவது குறைத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த சந்திர பகவான் அப்படிங்கிறது வந்து மாதூர்காரகனாக இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உண்டான பூஜை முறைகளை வந்து உங்களுடைய தாயாருடைய வழிபாடு அல்லது தாயாருக்கு தெரிஞ்சு தாயாரோடு சேர்ந்து சந்திர பகவானை வழிபாடு பண்ணிக்கிறது, நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான வழிபாடுகள், நமஸ்காரங்கள், பரிகாரங்கள் செய்ய முடியாத நபர் வந்து உங்களுடைய தாயாரை வந்து வழிபாடு வச்சுக்கிறது. அதாவது உங்களுடைய தாயாரை வந்து தாயார்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறது. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா பெரிய பெரிய நன்மைகள் அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன விஷயங்களில் பெற்ற தாயாரிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருந்தால் கூட சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உள்ள நபர் தன்னுடைய தாயாருடைய காலடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு சில ஆசைகளை வாங்கினார் அப்படின்னா அந்த ஆசைகள் அவருடைய வம்சாவளிக்கு, அதாவது அவருக்கு மட்டும் அல்லாமல் அவருடைய சந்ததியருக்கும் சேர்ந்து நல்ல வாய்ப்புகளையும் நல்ல அனுகிரகங்களையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைஞ்சிடும். இந்த சந்திர பகவான் வந்து ரொம்ப ஆதிக்கம் நிறைந்த திங்கட்கிழமை நாட்களில் வந்து காலை நேரங்களில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி அந்த ஜாதகருடைய பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் இதுவெல்லாம் சொல்லி பெண் தெய்வ சன்னதியில் அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கடுத்து அந்த பெண் தெய்வ கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து காலையில் வெறும் வயிற்றில் எந்த உணவும் சாப்பிடாம முதல்ல அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு அதற்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது. காலையில் டிஃபனாக இருந்தாலும் பரவாயில்ல, மதிய சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, தலை வாழை இலையில் சாப்பிடக்கூடிய பக்குவத்தை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை வந்து ஓரளவு தடுத்து நிறுத்துறது மட்டும் அல்லாமல் உங்களுடைய உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இளமையான மேனியை, கலையான முகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு. சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறமாகவும் கருமை நிறமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் கருப்பாக இருந்தாலும் கலையான முக அமைப்பும் இளமையான தோற்ற அமைப்பும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த சந்திர பகவான் வந்து குருவுடைய வீட்டிலேயோ அல்லது குரு பகவானோடு சேர்ந்தோ சம்பந்தமோ இருந்தது அப்படின்னா குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகத்தோட இவங்க மட்டும் அல்லங்க, இந்த சந்திர பகவான் ஆதிக்கம் உள்ள இவங்க மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள அத்துணை பேர்களுமே நிம்மதியோடு சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு குடும்பம் நடத்தக்கூடிய அருகதை அதிகமாக கிடச்சிருங்க. சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு எந்த காலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா செய்வன பண்ணுறது, பில்லி சூன்யம் பண்ணுறது, மறைமுக எதிர்ப்புகள் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவெல்லாம் இல்லாமல் எல்லா வகையிலையுமே வந்து ஏற்றத்தோடும் நல்ல மாற்றத்தோடும் உள்ள வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே சந்திர பகவானுடைய வழிபாடு உள்ளவங்க, சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு மனதளவில் நிம்மதி இருக்கிறதுனால தேவையில்லாத உடலியல் ரீதியான தொந்தரவுகளோ நோய் நொடிகளோ அதிகமாக வர்றதில்லை. சந்தோஷத்தை அதிகமாக விரும்பக்கூடிய சந்திர பகவான் ஆதிக்கம் உள்ள இவங்க சாப்பிடக்கூடிய விஷயங்களில் வந்து அதிக நாட்டமுள்ள இவங்க, அதாவது இனிப்பு மட்டும் அதிகமாக விரும்பி உணவில் சேர்க்கக்கூடிய அமைப்புள்ள இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தானம் பண்ணக்கூடிய உணவில், தானம் பண்ணக்கூடிய அன்னதானத்தில் கூட இனிப்பு கண்டிப்பாக கலந்து குலதெய்வ கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணுவது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். மாதம் ஒரு முறையோ அல்லது பௌர்ணமி தினங்களிலேயோ அல்லது உங்களுடைய முக்கியமான திருமண காலகட்டங்களிலேயோ இந்த மாதிரியான அன்னதானம் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் அன்னதானம் செய்வது ஒரு சிறப்புகள் நிறைந்த விஷயமாக இருந்துகிட்டு இருக்குதோ. பல பேருடைய வாழ்த்துக்கள் ஒருமுகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த அன்னதானத்தில் கிடைக்குதுங்க. சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஒரு ராசியில் சந்திர பகவான் சென்றால் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக அழகாக எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.
நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377 9677276129. தொலைபேசி எண் 0442484917. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோட், கோடம்பாக்கம், சென்னை 24. இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com, info@drkramsrj.com.